12 என்றாலே எல்லோருக்கும் தெரியும். எல்லோர் முகத்திலும் ஒரு புன்னகை. I am the only one, super one. அவருக்கு இறைவன் எப்பொழுதும் உடன் இருந்து, எங்கள் குரு தான் இவர் மூலியமாக தான், ரஜினிகாந்த் ஐயா மூலியமாக தான் நாங்களே குருவை தேர்ந்தெடுத்தோம். யாரை? ஸ்ரீ ராகவேந்திரர், ஜனாதிபதி. ஏன் சினிமா உலகின் ஜனாதிபதி என்றால், ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். 12 என்றாலே எல்லோருக்கும் தெரியும். எல்லோர் முகத்திலும் ஒரு புன்னகை. யாராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, உலக மக்களே தன் வீட்டு பிள்ளையாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுவார்கள். அவர்தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள். இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. I am the only one, super one. சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்பதை போல் பிறந்த குழந்தைகளிலிருந்து வயதில் முதிர்ந்தவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரஜினிகாந்த் ஐயாவை பற்றி பழகியவர்கள், சினிமாவில் ரசித்தவர்கள், அவரை நேசித்தவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரே வார்த்தை அவருடைய சிம்பிள்சிட்டி தான். எப்படி ஒரு மனிதனால் இந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தாலும் யாரை பார்த்தாலும் புன்முறுவலுடன், அந்த ஸ்பீடு வேகத்துடன், அதே கையசைப்பு, தலையசைப்பு, வணக்கத்தை சொன்னால் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வது என்று ஒரு மனிதன் எவ்வளோ வளர 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 யாரை போல் இருக்க வேண்டுமென்றால் திரு ரஜினிகாந்தை போல், ஐயாவை போல் இருக்க வேண்டும் என்று எடுத்து கூறக்கூடிய அளவுக்கு உன்னதமான ஒரு பிறவி ரஜினிகாந்த் ஐயா அவர்கள். அவருக்கு குமுதம் டிஜிட்டல் நேயர்கள் சார்பாகவும், என் குடும்பம் சார்பாகவும், என் தனிப்பட்ட முறையிலும் இன்றைய நாளானது 12/12/2025 ஸ்பெஷல் பர்த்டே என்று சொல்லக்கூடிய 75வது பிறந்த நாள். அவருக்கு இறைவன் எப்பொழுதும் உடன் இருந்து, எங்கள் குரு தான் இவர் மூலியமாக தான், ரஜினிகாந்த் ஐயா மூலியமாக தான் நாங்களே குருவை தேர்ந்தெடுத்தோம். யாரை? ஸ்ரீ ராகவேந்திரர். எனவே அவருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய குருவாகிய ஸ்ரீ ராகவேந்தர் அவருக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் பரிபூர்ண சந்தோஷத்தையும், இந்த உலகத்திற்கு அவர் மூலியமாக நிறைய நல்லது நடக்க வேண்டும் என்பதற்கும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ரஜினிகாந்த் ஐயாவை பற்றி பழகியவர்களில் நம்ம ரொம்ப பெரிய பழக்கமெல்லாம் இல்லை என்றாலும், எப்பொழுதும் அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனடியாக குடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுளினுடைய கிருபையால் அந்த நெருக்கம் உள்ளது. நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தவுடன் ஹெல்த் நல்லா இருக்கான்னு தான் கேட்பார். எப்படி ஜோதிடத்தில் ஹெல்த்துன்னு நான் சொல்லி கொண்டு இருப்பனோ, அதுபோல் யார் போனாலும் ஃபஸ்ட்டு ஹெல்த் தான். அப்புறமா எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, உலகத்தினுடைய அத்தனை பொதுவான அனைத்து விஷயங்களும் ஆன்மீகத்தை பற்றி ஒரு ஜோதிடனாக எங்களுக்கெல்லாம் அவருடைய ஆன்மீக தேடல் தான் ஒரு பிரமிப்பாக இருக்கும். அரசியலில் நிறைய பேசுவார்கள், அதெல்லாம் அரசியல் பெரிய விஷயம் கிடையாது. அரசியல் மனிதர்களை அந்தந்த கட்சி அந்தந்த நம்மளுடைய மன உணர்வுக்கு உண்டான விஷயமே தவிர நட்புக்கு அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது என்பதை நான் எல்லோரிடத்திலும் சொல்வேன். அதுபோல்
ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா உலகின் ஜனாதிபதி. ஏன் சினிமா உலகின் ஜனாதிபதி என்றால், பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதிக்கு தான் முதல் மரியாதை என்பது புரோட்டோகால். ஸோ அவர் சூப்பர் ஸ்டார் என்பதை போல் இந்தியாவின் சினிமா உலகத்தின் ஜனாதிபதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார். எங்கு போனாலும் அவருக்கு தான் அந்த முதல் மரியாதை. அது பாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எந்த நாட்டில் எந்த ஸ்டேட்டில் போனாலும் சரி, ஹாலிவுட்டாகவே இருக்கட்டும், அவருக்கு தான் முதல் மரியாதை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனிதருக்கு இன்று அற்புதமான நாள். அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் வணங்கி, சூப்பர் ஸ்டாருக்கும் சினிமா உலகின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, வாழ்த்த வயது இல்லை. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றதில்ல. உலகம் முழுவதும் தமிழக ரசிகர்கள், இந்தியா ரசிகர்கள் எல்லாத்தையும் தாண்டி ஜப்பான் ரசிகர்கள், சைனா ரசிகர்கள், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலும் குழந்தைகள் அவருடைய ரசிகர்கள், மொழியே தெரியாத ஊர்களிலெல்லாம் இளைஞர்களுடன் இருக்கக்கூடியவர். இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு சூப்பர் ஸ்டார் என்றால் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள். அவர் அடிக்கடிக்கு சொல்வார், யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் படையப்பாவில் பிரசித்தமான ஒரு வசனம் உண்டு, போடா ஆண்டவனே என் பக்கம் இருக்கிறான் என்று. நிஜம், ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்கு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.